விஜய் கொடி அறிமுகப்படுத்திருக்காரு, ஃபிளாக் ஆந்தம் ரிலீஸ் பண்ணிருக்காரு. பாத்தீங்களா? பார்க்கலையே. நிகழ்ச்சியில் பார்த்துட்டு சொல்றேன். அவருக்கு இந்த டைம்ல என்ன வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள். தமிழ் புதல்வன் ஸ்கீம் வந்து இருக்காங்க. தமிழ் புதல்வன் ஸ்கீமை இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. ஸோ ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதான் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் மாணவர்கள் வருஷம் அதை பயன்படுறாங்க. தமிழ் புதல்வனும் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் வருஷம் 6 லட்சம் மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறார். நன்றி. விஜய் கொடி அறிமுகப்படுத்திருக்காரு, ஃபிளாக் ஆந்தம் ரிலீஸ் பண்ணிருக்காரு. பாத்தீங்களா? பார்க்கலையே. நிகழ்ச்சியில் பார்த்துட்டு சொல்றேன். அவருக்கு இந்த டைம்ல என்ன வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள். யாரு சாமி நீங்க? யாரு? சுமார் 600 கிலோ எடையில் இருந்த நபர் 537 கிலோவை எப்படி குறைக்க முடியும்? சுமார் 600 கிலோ எடையில் இருந்த நபர் எடுத்த கடினமான முயற்சி, பயிற்சி, மருத்துவம் தற்போது வெறும் 63 கிலோ எடைக்கு கொண்டு வந்து உலகையே திரும்பி பார்க்க வைத்து அசத்தி இருக்கும் இந்த நபர் இவர்தான். இதற்கு முன்பு உலகிலேயே அதிக எடை உள்ள மனிதராக இருந்த காலித் பின் மொக்ஷன் ஷாரி தனது எடையை பெருமளவில் குறைத்து ஆளே அடையாளம் தெரியாதவாறு உருமாறியிருக்கிறார். 2013ஆம் ஆண்டு காலித் பின் மொக்ஷன் ஷாரிக்கு 610 கிலோ எடை இருந்திருக்கிறது. சவுதி அரசின் முன்னாள் மன்னர் அப்துல்லா செய்த மருத்துவ உதவி, அதனோடு அவர் எடுத்துக்கொண்ட பயிற்சி 290 கிலோ எடைக்கு குறைந்திருக்கிறார். அதன் பிறகு தொடர்ந்து 10 வருட மருத்துவம் மற்றும் பயிற்சியின் காரணமாக தற்போது 63 கிலோ எடையில் குறைந்திருக்கிறார். மொத்தமாக 10 வருடங்களில் 542 கிலோ எடையை குறைத்திருப்பது உலக அளவில் பெரும் சாதனையாக பார்க்கப்படுகிறது. மரணத்தை தழுவும் தருவாய் வரை மீட்பு பணி. என் மக்கள் சாவ கிடக்க நான் எப்படி நிம்மதியா உறங்குவேன்? 4 நாட்களும் 100க்கும் மேற்பட்ட மக்களை காப்பாற்றிவிட்டு தன் உயிரை விட்ட சூரல்மலையை சேர்ந்த ரியல் ஹீரோ. மலை உச்சில சிக்கினவங்க இருக்காங்க, என்ன தடுக்காதீங்க, நான் எப்படியாவது அங்க போய் அவங்கள காப்பாத்தணும் என்று ரியல் ஹீரோவா மாறி போன பிரஜீஷ மக்கள் எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் கஷ்டப்படும் போதுதான் சூப்பர் ஹீரோ, ஸ்பைடர்மேன் இப்படி பலரும் வருவாங்க, பகுதி மக்களை காப்பாத்துவாங்க. இந்த மாதிரி முண்டகையில அப்படி ஒரு சூப்பர்மேனா இருந்தவர் தான் பிரஜீஷ். நிலச்சரிவுல ஏற்பட்ட முதல் நிமிஷத்துல இருந்து பிரஜீஷ் மக்களை காப்பாத்துறதுக்காக தன்னோட ஜீப்போட கீழே இறங்கியிருக்காரு. பலரையும் காப்பாற்றியும் இருக்காரு. முதல் 2 முறை மேல் நோக்கி போயிருக்காரு. மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு அழைச்சிட்டு போய் அவங்கள பத்திரமா மீட்டிருக்காரு. திரும்பவும் மக்கள் பீதியோட உதவிக்காக மலையில நின்றுட்டு இருக்கும் போது பிரஜீஷால அவங்களை அங்க விட்டுட்டு நிம்மதியா உறங்க முடியல. உடனே திரும்பவும் போய் அவங்களை காப்பாத்துற முயற்சியில ஈடுபட்டிருக்காரு. மலை உச்சியில வசிக்கிறவங்களை மீட்கிறதுக்காக தன்னோட